திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் அரசு தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் அலமேலு அம்மாள் அறக்கட்டளை மற்றும் விஜய் கௌதம் இன்ஜினியரிங் இணைந்து 12வது ஆண்டாக நடத்திய என்னால் முடியும் நிகழ்ச்சியில் 65 அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டது. 2024-25 கல்வியாண்டில் நடைபெற்ற 12ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பிற்கான அரசு பொதுத் தேர்வில் மீஞ்சூர் ஒன்றியத்தில் வட்டார மற்றும் பள்ளி அளவில் முதல் பண் எடுத்த மாணவி எஸ் சகானாவிற்கு ரூபாய் 60,000, 10ஆம் வகுப்பு அரசு தேர்வில் மீஞ்சூர் வட்டார அளவில் முதலிடம் பெற்ற மாணவன் செல்வ சஞ்சித்துக்கு ரூபாய் 40,000 வழங்கப்பட்டது. மீஞ்சூர் வட்டாரத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பில் பள்ளிகளில் முதல் இடம் பெற்ற மாணவ மாணவியர்கள் 17 பேருக்கு ரூபாய் 10,000-ம், 10ஆம் வகுப்பில் பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற 33 மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் 5,000 ஊக்கத்தொகைகளாக வழங்கப்பட்டது. 15 மாணவ மாணவர்களுக்கு சிறப்பு தொகையாக ரூபாய் 15,000 வழங்கப்பட்டது. மீஞ்சூரில் உள்ள பாலாஜி மஹாலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலர் சௌரிராஜன் வரவேற்பு ஆற்றினார். விஜய் கௌதம் மற்றும் பாலாஜி மஹால் நிர்வாகிகள் ஜெகதீஷ் கௌதம், சுகன்யா ஜெகதீஷ், தாரணி கௌதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியினை மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவரும் அலமேலு அம்மாள் கல்வி அறக்கட்டளை நிறுவனரும் விஜய் கௌதம் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நிர்வாக இயக்குநருமான அத்திப்பட்டு ஜி ரவி தலைமையேற்று நடத்தினார். அன்பின் அடையாளம் விஜயா ரவி குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். 12 ஆண்டுகளாக தனது கரங்களால் கல்வி உதவித்தொகையினை வழங்கி வரும் அலமேலு அம்மாள் தற்போதும் மாணவ மாணவிகளுக்கு இந்த தொகைகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலர் ஸ்ரீராம், டிவிஎஸ் ரெட்டி பள்ளி தலைமை ஆசிரியர் ராமமூர்த்தி, இமானுவேல் மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளாளர் சிமியோன், தொழிலதிபர் ராமன், தமிழ்நாடு மின்சார வாரிய இணை பொறியாளர் சுரேஷ், தமிழ்நாடு யாதவ மகாசபை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோகுலசேகர், சமூக ஆர்வலர் சசிபாபு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இறுதியில் அன்பு நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் 65 மாணவ மாணவிகளும் அவர்களின் பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் விநாயகர் சதுர்த்தி தினத்தை முன்னிட்டு சிலைகள் வைப்பதற்கான விதிமுறைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. பொன்னேரி சார் ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா 27/8/2025 புதன்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளதை குறித்து பொன்னேரி கோட்டாட்சியர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் விநாயகர் சிலைகளை நிறுவுவதற்கும் கரைப்பதற்கும் அனைத்து அனுமதிகளும் அரசாணை 1இல் குறிப்பிடப்பட்டுள்ளபடி வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொன்னேரி காவல் உதவி ஆணையர் சங்கர், செங்குன்றம் காவல் உதவி ஆணையர் ராஜா ராபர்ட், பொன்னேரி சாராட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வகுமார், பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம், மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி குணசேகரன், இன்ஸ்பெக்டர்கள் காளிராஜ், குணசேகரன், வடிவேல் முருகன், விஜயகுமார், கிளாசன் டேவிட், உதவி ஆய்வாளர் மீஞ்சூர் செல்வம், பொன்னேரி தீயணைப்புத்துறை அலுவலர் பரசுராமன் உள்ளிட்ட பல்வேறு அரசுத்துறை அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் ஆலய தியான மண்டபத்தில் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் 115வது ஜெயந்தி தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்னை காளிகாம்பாள் ஆலய அரங்காவலர் PS பழனியப்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக அமைதிக்காக தியானம் நடைபெற்றது. மனவளக்கலை பயிற்சிகளான உடற்பயிற்சி, மனவளக்கலை, தியான பயிற்சி, காயகல்ப பயிற்சி குறித்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. பழவேற்காடு பகுதியில் மனவளக்கலை பயிற்சிகளை எவ்வாறு கொண்டு செல்வது, இப்பகுதி மக்களிடம் மனவளக்கலை ஈடுபாட்டினை எவ்வாறு வளர்த்து இது குறித்து ஆலோசனை செய்வது என்பது பற்றி பேசப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பழவேற்காடு கிராம நிர்வாக அலுவலர் பழனிசாமி, லைட் ஹவுஸ் வள்ளலார் கருணாலய நிர்வாகி ராஜி வளர்மதி தம்பதியினர், பழவேற்காடு மனவளக்கலை மன்ற நிர்வாகிகள் ஜோதி குடும்பத்தினர், பிரம்மஞானி PK பாண்டியன், இயற்கை அரண் அறக்கட்டளை இயக்குனர் ஏகாச்சலம் தம்பதியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. மனவளக்கலை மன்ற அருள்நிதி முத்து நிகழ்ச்சியை துவக்கி வழிநடத்தினார். பொன்னேரி அருகே உள்ள சின்னக்காவனம்
மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 2002ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் மீண்டும் ஒன்று கூடி பழைய இனிய நினைவுகளை புதுப்பித்து தங்கள் பள்ளிக்கு பெருமையூட்டும் வகையில் பல்வேறு பொருட்களை நன்கொடையாக வழங்கினர். மொத்தம் 86,000 ரூபாய் செலவில் பள்ளிக்கு பீரோ, ஸ்பீக்கர், ஆம்பிளிஃபையர், மைக் செட், புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில், ஸ்கெட்ச் பென்கள் உள்ளிட்ட கல்வி மற்றும் அலுவலக பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு சந்திப்பை மேலும் சிறப்பித்தனர். மாணவர்களுக்கு லட்டு, ஜூஸ், சாக்லேட் வழங்கப்பட்டதுடன் அனைவருக்கும் சுவையான மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆசிரியர்களை மேடைக்கு அழைத்து அவர்களின் அன்பான அடிகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டனர். மேலும் ஆசிரியர்களுடன் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்களும் நினைவு ஷீல்டுகள் வழங்கப்பட்டது. பள்ளி நாட்களின் இனிய நினைவுகள், ஆசிரியர்களுக்கு அளிக்கப்பட்ட மரியாதை, நட்பின் உறவு மற்றும் ஒன்றுபட்ட மனப்பான்மையால் இந்நாள் அனைவருக்கும் மறக்க முடியாத நினைவாக அமைந்தது.